புதுச்சேரி அரசு தாகூர் கலைக்கல்லூரியில் கல்வி சார்ந்த செயல்பாடுகளை ஆய்வு செய்த தேசிய தர நிர்ணயம் மற்றும் அங்கீகார குழுவினர் கற்றல் எழுதல் திறன் வளர்ப்பு குறித்து மாணவர்களுடன் கலந்துரையாடினர். புதுச்சேரி தாகூர் அரசு கலை அறிவியல் கல்லூரியில் தேசிய தர நிர்ணயம் மற்றும் அங்கீகாரம் குழுவினர் ஆய்வு 2 நாட்கள் ஆய்வு இன்று தொடங்கியது. முதல் நாளான இன்று வருகை புரிந்த தேசிய தர நிர்ணயம் மற்றும் அங்கீகார குழுவில் இடம்பெற்றுள்ள குஜராத் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் டாக்டர் விஜயகுமார் ஸ்ரீவஸ்தவா தலைமையில் டெல்லி பல்கலைக்கழக வணிகவியல் துறையின் பேராசிரியர் டாக்டர் விஜயகுமார் ஸ்ரோத்ரியா, பஞ்சாப் ஜலதர் ஹன்சுராஜ் மகிழா மகா வித்யாலயாவின் முதல்வர் டாக்டர் அஜய் சரி, பெங்களூரு தேசிய சட்டப்பள்ளியின் துணை ஆலோசகர் டாக்டர் AS பிரசாந்த் ஆகியோர் கல்லூரியின் முதல்வர் சசிகாந்த தாஸ் வரவேற்றார். தொடர்ந்து கல்லூரியில் கரோனா நோயினால் உயிரிழந்தவர்களின் நினைவாக அமைக்கப்பட்டுள்ள கரோனா நினைவு தோட்டத்திற்கு சென்று மலர் அஞ்சலி செலுத்தினர். பின்னர் கல்லூரியின் நுழைவு வாயிலில் உள்ள தாகூர் சிலைக்கு மலர் அஞ்சலி செலுத்தினர். இதனையடுத்து கல்லூரியின் முதல்வர் கல்லூரி குறித்த சிறப்புகளை காணொலி காட்சியின் மூலமாக கல்லூரியின் சாதனைகள், கல்வி சார்ந்த செயல்பாடுகள், மாணவர்களின் குறிப்பிடத்தகுந்த வளர்ச்சி இவற்றை விளக்கினர். மேலும் 5 ஆண்டு கல்வி வளர்ச்சி, மாணவர்களின் ஈடுபாடு, ஆசிரியர்களின் திறன் மேம்பாடு, அலுவலக நடைமுறையில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்கள் பிற தகவல்களை உள்தர மேம்பாட்டு குழுவினர் ஒருங்கிணைப்பாளர் முனைவர் வேலுராஜ் விளக்கினார். பிறகு கல்லூரியில் உள்ள 16 துறைகளுக்கும் சென்று ஆய்வு மேற்கொண்ட தேசிய தர நிர்ணயம் மற்றும் அங்கீகார குழுவினர் கற்றல் மற்றும் எழுதுதல் திறன் வளர்ப்பு மையம், பல்திறன் வளர்ப்பு மையம், சிவப்பு நாடச்சங்கம், நாட்டு நடப்பணி திட்டம், தேசிய மாணவர் ஆகியவைகள் குறித்து மாணவர்களுடன் கலந்துரையாடினர். அதனைத் தொடர்ந்து மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இதில் பெற்றோர்கள், மாணவர்கள், பேராசிரியர்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி